ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலை மேக்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் முக்கோணங்கள் வரைதல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த முக்கோணங்கள் வரைதலில் இரண்டாவது முறை, அதாவது அடிப்பக்கம், உச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரையப்பட்ட குத்துக்கோடு தரப்பட்டால் முக்கோணம் வரைதல், அது பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம புக்கில் இப்போ எடுத்துக்காட்டு 4.18 அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கணக்கை பார்க்கலாம். QR ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், கோணம் P ஈக்குவல் டு 30 டிகிரி மற்றும் Pயிலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4.2 சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம் PQR வரைக. இப்போ என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்க? அடிப்பக்க அளவு, உச்சிக்கோண அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ மெத்தடு படி அந்த அடிப்பக்கத்திற்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டோட நீளம் 4.2 சென்டிமீட்டர். இந்த 3 அளவுகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப முக்கோணம் வரைய போறோம். தரப்பட்ட அளவுகளை பயன்படுத்தி முதல்ல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு உதவி படம் வரைஞ்சுக்கலாம். இதுவும் எளிய முறைப்படி ஒரு முக்கோணம் வரைகிறோம். அந்த முக்கோணத்துக்கு PQRன்னு பேர் வச்சுக்கிறோம். QR அப்படிங்கிறது அடிப்பக்கம். அடிப்பக்கத்தோட அளவு 5 சென்டிமீட்டர். உச்சிக்கோணம் Pயோட மதிப்பு, கோணம் Pயோட மதிப்பு 30 டிகிரி. இந்த உச்சி புள்ளியில இருந்து அடிப்பக்கத்துக்கு வரையப்பட்ட குத்துக்கோடோட நீளம் 4.2 சென்டிமீட்டர். குத்துக்கோடு அப்படின்னாலே அது 90 டிகிரி கோணத்தை உருவாக்குற மாதிரி நம்ம அமைச்சுக்கணும். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபேர் படம் வரைய போறோம். முதல்ல 5 சென்டிமீட்டர் அளவுள்ள QRங்கிற கோட்டு துண்டு வரைஞ்சுக்கிறோம். 5 சென்டிமீட்டர் அளவுள்ள QR அப்படின்ற அடிப்பக்கம் வரைஞ்சுக்கிறோம். இந்த அடிப்பக்கத்துக்கு QRன்னு பேர் வச்சுக்கிறோம். இது 5 சென்டிமீட்டர். உச்சிக்கோணம் 30 டிகிரி. ஸோ பாகைமானியை எடுத்து Qவை மையமா வச்சு தலைகீழா 30 டிகிரி கோடு இருக்கிற திசையில 0ல இருந்து ஆரம்பிக்கிற கோண மதிப்பு 0, 10, 20, 30 டிகிரியில ஒரு புள்ளி வச்சு பாகைமானியை எடுத்துடுறோம். இந்த Qங்கிற புள்ளியையும் நம்ம மார்க் பண்ண அந்த புள்ளியையும் இணைச்சு ஒரு கதிர் வரைகிறோம். இந்த கதிருக்கு QXன்னு பேர் வச்சுக்கிறோம். இது 30 டிகிரி. அடுத்து QXஐ அடிப்பக்கமாகவும் Qவை மையமாகவும் பயன்படுத்தி 90 டிகிரி அளவுள்ள ஒரு செங்குத்து கோடு வரையணும். இந்த Qங்கிற புள்ளியை, Qவையும் இந்த புள்ளியையும் இணைச்சு ஒரு கதிர் வரைகிறோம். அந்த கதிருக்கு QY அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். அடுத்து QRக்கு மைய குத்துக்கோடு வரையணும். QR பாதிக்கு மேலே 6 அளவு எடுத்துக்கிறோம். எடுத்து Qவை மையமாக வைத்து மேற்பக்கமாக ஒரு வட்டவில்லும் கீழ்ப்பக்கமாக மற்றொரு வட்டவில்லும் வரைகிறோம். 6 அளவை மாத்தாம 6 மையமா வச்சு அந்த வட்டவில்ல வெட்டுற மாதிரி மற்றொரு வட்டவில் வரைகிறோம். இந்த 2 வில்களும் சந்திக்கிற புள்ளிக்கு 2 விற்களையும் டாட்டட் லைன்ஸ் மூலமா என்ன செய்யறோம்? இணைச்சு விடுறோம். இந்த டாட்டட் லைன்ஸ் ஆனது அடிப்பக்கத்தை ஒரு புள்ளியிலும் செங்குத்து கோட்டினை மற்றொரு புள்ளியிலும் சந்திக்குது. இந்த அடிப்பக்கத்தை சந்திக்கிற புள்ளிக்கு ஜீன் பேர் வச்சுக்கிறோம். செங்குத்து கோட்டை சந்திக்கிற புள்ளிக்கு ஓன்னு பேர் வச்சுக்கிறோம். அடுத்து QOவை மையமாகவும் QOவை ஆரமாகவும் Oவை மையமாகவும் பயன்படுத்தி ஒரு வட்டக்கோண பகுதி அமைக்கிறோம். ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். அடுத்து குத்துக்கோட்டோட நீளம் 4.2 சென்டிமீட்டர். குத்துக்கோட்டின் நீளம் 4.2 சென்டிமீட்டர். ஸோ 4.2 சென்டிமீட்டர் 6 அளவு எடுத்துக்கிறோம். 4, 4.2 ஜியை மையமாக வச்சு வரையப்பட்ட அந்த மையக்குத்துக்கோடில் ஒரு வில் வரைஞ்சிக்கிறோம். மையக்குத்துக்கோடில் வில் வரைஞ்சிக்கிறோம். இதுக்கு செட்ஸ்க்கு இணைக்கோடு வரையணும். QRக்கு இணைக்கோடு வரையணும். அந்த இணைக்கோடை 2 முறைப்படி வரைஞ்சிக்கலாம். ஒன்று பாகைமானியை பயன்படுத்தியும் வரைஞ்சிக்கலாம்,
மற்றொன்று செட் ஸ்கொயரை பயன்படுத்தியும் என்ன செஞ்சுக்கலாம், இணைக்கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ பாகைமானியை பயன்படுத்தினோம்னா இந்த ஜியை வந்து மையப்புள்ளியாக பயன்படுத்தி இந்த அந்த வில்லு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்லுக்கு நேராக 2 புள்ளி வச்சுக்கிறணும். இப்போ இந்த 2 இதுதான் மையப்புள்ளி, இதில் இருந்து 2 புள்ளி வச்சுக்கிறோம். கரெக்டாக 4.2 சென்டிமீட்டரில் இது 90 டிகிரி அமைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த இதை எடுத்துட்டு இந்த வட்டவில் இந்த 2 புள்ளி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமையும் மாதிரி இணைகோடு வரைஞ்சிக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா செட் ஸ்கொயரை பயன்படுத்தலாம். செட் ஸ்கொயர் வந்து அடிப்பக்க அளவை பேஸாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ இது வந்து எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது, 4.2 சென்டிமீட்டர். இந்த 4.2 செட் ஸ்கொயரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த சைடு ஒரு புள்ளி 4.2 சென்டிமீட்டர் புள்ளி வச்சுக்கிறோம். அதே போல் செட் ஸ்கொயரை மையத்தில் வச்சு இந்த பக்கமாக திருப்பி 4.2 சென்டிமீட்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கிறணும். இப்போ இந்த 3 புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமையும். இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், இப்படி இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த கோட்டு துண்டானது வட்டத்தை இரு புறங்களையும் தொட்டுட்டு போகுது. இடது பக்கத்தில் இருக்கிற புள்ளி வட்டம், அந்த கோடும் வட்டமும் சந்திக்கிற புள்ளிக்கு பின்னு பேர் வச்சிடுறோம். இதுக்கு பி டேஸ்ன்னு பேர் வச்சிடுறோம். இப்போ PQவையும் PRஐயும் இணைச்சி விடுறோம். இந்த பீன்ற உச்சி கோணம் வந்து 30 டிகிரி கோணத்தை அமைக்கும். இதுவே நமக்கு தேவையான சிறப்பு முக்கோணம் PQR ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.